ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகம் ஏங்குறது என்ன? அன்பு, பாசம், லவ்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது லவ்னா இட் டஸ் நாட் ஹேவ் டு பி பிட்வீன் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும், அப்படி கிடையாது. நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அன்பு எதிர்பார்க்குறோம் சராசரியாக. ப்ளஸ் இது ஒரு நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனால் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. பட் உங்கள் பாசத்தை புரிஞ்சிக்காதவங்க சில பேர் இருக்காங்கன்னா, அவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் கெஞ்சாதீங்க. வாழ்க்கையில் பாசமும் அன்பும் தன்னை போல அடுத்த மனுஷங்கிட்ட நமக்கு வரணும். அதை கெஞ்சி இல்லை ஒரு அஜெண்டா வச்சு ஏதாவது நம்ம பண்ணாதான் பாசம் வரும், அன்பு வரும்னா அது வந்து போலியான பாசம். ப்ளஸ் அது நிலைக்காது. ஓகே, ஸோ பாசம், அன்பை கெஞ்சி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர வைக்காதீங்க. அது தானாக வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ப்ளஸ் கெஞ்சி நீங்கள் அது பின்னாடி போய் உங்கள் அருமை புரியாதவங்ககிட்ட கெஞ்சி பாசத்தை வாங்கினீங்கன்னா அது நிலைக்காத நண்பர்களே. ஸோ உங்கள் அருமையை, உங்கள் விலையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. நமக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம மேலே நம்ம பாசமாக இருக்கிறது முதல் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க மேலே வர பாசம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் பெக் ஃபார் லவ், ப்ளீஸ் டோன்ட் பெக் ஃபார் அஃபெக்ஷன். பி யுவர் செல்ஃப். உங்களை பிடிச்சவங்க, உங்ககிட்ட நேச்சுரலாக பாசமாக இருக்கவங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பாசமாக இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இதனால வந்து நிறைய பேர் நிம்மதி எழுந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க நண்பர்களே. ஸோ ஐ தாட் ஐ ஹேட் டு அட்ரஸ் திஸ் அட் திஸ் பாயிண்ட். ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் வீக்கெண்ட். லவ் யூ ஆல்.